விசில் சின்னம் தாவிகா கிடைச்சிருக்கு. அதுதான் வெற்றி சின்னம். கண்டிப்பாக மிக மிக சந்தோஷம். மக்களிடம் எப்படி எடுத்துட்டு போக மக்களிடம் எங்க தலைவர் சொன்ன அடுத்த நிமிடமே அது மக்களிடம் போய் சேர்ந்து. விசில் சின்னம் அலாட் பண்ணியிருக்காங்க. ஜெனரல் ஸ்கூல் கிடைச்சிருக்கு. எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கீங்க? எப்படி எடுத்து போறீங்க? அடுத்த கட்டமான இது எங்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஏன்னா இன்னைக்கு ஒரு 70 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம். இந்த மாதிரியான சூழ்நிலை இதுவரை தமிழகத்தில் இருந்தது. எப்படின்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள்ல ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற ஒரு கடைசி வீடு வரைக்கும் இன்று எங்களுடைய தலைவர் சென்றடைந்திருக்கிறார். எங்கள் தலைவர் இந்த 2026 தேர்தலில் முதல்வராக வர வேண்டும் என்று கடைக்கோடி இருக்கிற கடைசி மக்கள் வரை அனைவரும் ஆசைப்படுகிறார்கள். இது மக்களுக்கான அரசாக இருக்கும் என்று நம்புகிறார்கள். 2 வருஷத்துல இவ்வளவு பெரிய ஒரு ரீச், இவ்வளவு பெரிய மக்கள் ஆதரவு இருக்கும் என்றால் அது எங்களுடைய தலைவருடைய 30 ஆண்டு கால உழைப்புக்கு கிடைத்த ஒரு வெற்றி தான். இதற்கு முதல் தேர்தலாக எங்களுடைய தமிழகம் வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டு முதல் தேர்தலாக வர 2026 சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ள போகிறோம். இதற்கு நாங்கள் எங்களுடைய தலைவர் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னம், எங்களுடைய மொத்தம் 10 சின்னம் கொடுத்தோம். ப்ரையாரிட்டியில எங்களுடைய தலைவர் கொடுத்த ப்ரையாரிட்டியில முதல் சின்னமாக விசில் சின்னம் வந்தது. கண்டிப்பாக எங்களுடைய தலைவரின் ஆசைப்படி தமிழக மக்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் ஒட்டுமொத்த ஆசையும் எங்களுடைய தலைவர் இன்று முதல்வராக வர வேண்டும் என்பது. அதற்கு முதல் படியாக இந்த சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. கண்டிப்பா கடந்த ஒரு 2 மாதமாக தமிழகத்துல எங்க போனாலும் மக்கள் எல்லாம் கேட்கறது உங்களுக்கு என்ன சின்னம் தான். ஏன்னா இவ்வளவு தூரம் ஒரு மக்கள் அனைவரும் என்ன சின்னம்னு போற இடத்துலாம் கேட்கறதுக்கு என்னன்னா, அவர்கள் பொதுமக்கள் அனைவரும் வாக்களிக்க தயாராகி விட்டார்கள். எங்களுக்கான என்ன சின்னம் என்பதை பொதுமக்கள் தினமும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் இன்று ஆசையும் இன்று பூர்த்தியாகப்பட்டது. ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டு எங்க கட்சியினருக்கு முன்னாடி இன்று மக்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடும் ஒரு சின்னமாக இருக்குது. கண்டிப்பா 2026 தேர்தலில் வெற்றி சின்னமாக இந்த விசில் சின்னம் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2026 எங்களுடைய தலைவர் முதல்வராக அமர வைக்கும் இந்த சின்னம் தமிழக மக்களின் ஒட்டுமொத்த மக்களின் வெற்றி சின்னமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும்